கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க வரவங்க இந்த போட்டிங்கில் போய் இந்த கிளாஸ் பிரிட்ஜையும் பார்த்துட்டு அங்கே இருக்க திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் பார்ப்பாங்க. அப்போதான் அவங்களுக்கு கன்னியாகுமரி சுற்றி பார்த்த ஒரு ஃபீலே கிடைக்குது. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த போட்டிங்கில் போகிறதுக்கு அவ்வளோ பேர் வரிசையில் நிற்பாங்க. அதுவும் இந்த வெயில் டைம் எல்லாமே 2 hours 3 hours பார்த்தீங்கன்னா கியூவில் நின்று உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். இந்த ஒரு டிக்கெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கியூவில் எதுவுமே நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த டைமுக்கு வந்த உடனே உங்களை அப்படியே உள்ளே விட்டுருவாங்க டைரெக்டாகவே. இது நீங்க எப்படி பண்றது அப்படின்னு டீடைலா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கன்னியாகுமரி போட்டிங்னு சொன்னாலே எல்லாருக்கும் மைண்ட்ல ஞாபகம் வர்றது அங்க எப்ப போனாலுமே கிரௌடா இருக்கும் அப்படின்னு. அது உண்மைதான். பட் இப்போ என்னன்னா, இந்த கிளாஸ் பிரிட்ஜும் கொண்டு வந்துட்டாங்களா, இப்போ பாத்தீங்கன்னா சரியான கிரௌடு. நீங்க கியூ பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு கிரௌடா இருக்கு. இங்க ஸ்பெசிபிக்கா 4 கேட்டகரியில டிக்கெட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த போட்டிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 8க்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 4க்கு க்ளோஸ் ஆகிரும். பட் 8க்கு நீங்க கரெக்டா வந்துடலாம்னு பாத்தீங்கன்னாலும் ஒன்றும் முடியாது. ஏன்னா மார்னிங் 5 o'clock முன்னாலேயே கியூ ஸ்டார்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு கிரௌடா இருக்கும். பட் ஸ்பெசிபிக்கா இங்க 75 rupeesக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த கியூ பாத்தீங்கன்னா ரொம்ப லெந்தா போய்கிட்டே இருக்கும். பட் செகண்ட் டிக்கெட் பாத்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 300. இந்த கியூவும் பாத்தீங்கன்னா நார்மல் டைம் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் தான் இருக்கும். பட் சீசன் டைம் வந்தீங்கன்னா இந்த 300 டிக்கெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப லெந்துக்கு தான் போயிட்டு இருக்கும். இதுல 3வது கேட்டகரி டிக்கெட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட். tamilship.onlinebooking.com இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டேட் டிராவல் பண்றீங்க அதை கொடுத்துட்டு 8 to 9 9 to 10 இந்த மாதிரி நிறைய ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த ஸ்லாட்ஸ்ல வந்து டிக்கெட் புக் பண்றீங்களோ அந்த டைம்ல நீங்க அங்க போற மாதிரி இருக்கும். ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு 3வது கியூல அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 75 rupeesக்கு ஒரு கியூ, 300 rupeesக்கு ஒரு கியூ. பட் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு கியூ வச்சுருக்காங்க. நீங்கள் டக்குன்னு அப்படியே அதை காமிச்சிட்டு உள்ளே போயிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் மொபைலில் அந்த பிடிஎஃபை காமிச்சாலே போதும், நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அந்த 3வது கியூவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் போட்டுட்டு வந்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாகவே நீங்கள் உள்ளே போயிடலாம். தென் 4வது வெரைட்டி டிக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் 10 மணிக்கு ஏசி டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து இந்த ஏசி போட்டில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 450 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த போட்டு 1 day 1 time தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கான டிக்கெட்ஸ் வெறும் 10 minutesலேயே வந்து ஃபில் ஆகிடுது. இந்த டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த க்யூவில் கூட நிற்க வேண்டாம், டேரெக்டாகவே உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு கன்னியாகுமரி போட்டிங்கில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. நான் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தனால அந்த டைமுக்கு வந்து நான் அப்படியே போயிட்டேன், அப்படியே டைரக்டாவே என்ன உள்ள விட்டுட்டாங்க. நான் போகும்போது ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்தவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல நான் வந்து உள்ளால போயிட்டேன். உள்ளால போகும்போது போட் நிப்பாட்டி இருக்க ஏரியா வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வாக் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். போட்டும் வந்துருச்சு. அப்புறம் சேஃப்டிக்கு பாத்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. அதை எடுத்துட்டு அப்படியே நம்ம போட்டில் யாரி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு சின்ன ஒரு ட்ரைவ் தான். கொஞ்சம் தூரத்துல வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து விவேகானந்தர் மண்டபத்தை நம்ம ரீச் ஆகிரும். அங்கே அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட்டை வெளியே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் போட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே போகிறது மாதிரி இருக்குது. இங்கே வந்து நம்ம விவேகானந்தர் மண்டபம் இருக்குது, அப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போனோம் அப்படின்னா இங்கே போகிறவங்க கண்டிப்பாக 30 rupeesக்கு டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் 30 rupeesக்கு டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ளால் அலோவ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ளால் போனால் மட்டும்தான் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நீங்கள் வாக் பண்ணி திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்க்க முடியும். ஸோ அந்த டிக்கெட்டை அப்படியே எடுத்துட்டு அந்த டிக்கெட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம அப்படியே உள்ள போற மாதிரி இருக்கு. இங்க வந்து செப்பல் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால செப்பல் எங்க கலத்தி போட்டுட்டு போகணும், அல்லனா கவுண்டர்ல நீங்க கொடுத்துட்டு போயிடலாம். வெயில் டைம் போனீங்கன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கு. அங்க வந்து ஒயிட் கலர்ல ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அதுல நீங்க நடந்து போனீங்கன்னா ஹீட் இருக்காது. அப்படி இல்லைன்னா சாக்ஸ் வந்து மஸ்ட் போட்டுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் விவேகானந்தர் மண்டபம் எல்லாம் நீங்க பாப்பீங்க, அதோட மெமரியல் எல்லாமே அங்க இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜை நீங்கள் பார்க்கலாம். அதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வியூவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா சென்டரில் கிளாஸ் போட்டிருப்பாங்க, ரைட்டு லெஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்டியாக விட்டுருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வாக் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் வரதே அந்த கிளாஸ் பிரிட்ஜில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு தான். நார்மலாக வாகமான், வயநாடு இந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் கிளாஸ் பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேலே இது இருக்கனால உங்களுக்கு கீழே பார்க்கும்போது கீழே அந்த சீ வாட்டர் எல்லாமே பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். தென் அப்படியே வாக் பண்ணி போனீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ அதில் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் எல்லாம் போய் நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். நாங்கள் போகும்போது ரொம்ப வெயிலாக இருந்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 133 feet வரும்.
உள்ளால வரைக்கும் போக முடியாது. அந்த திருவள்ளுவரோட அந்த கால் இருக்க ஏரியாவில் மட்டும் ஜஸ்ட் அப்படியே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இருந்துட்டு நம்ம இந்த கரையில் இருக்க அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் டைம் போயிருந்தோம், ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு வெயில் டைம் வந்து கொடை எடுத்துட்டு போங்க, பெஸ்ட்டாகவே இருக்கும். ஆல்சோ ஈவினிங் டைம் போனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எல்லாம் பார்த்து முடிச்சு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் லைப்ரரி, ரெஸ்ட் ரூம் வந்து மேல் ஃபீமேலுக்கு தனித்தனியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்யூவில் நீங்கள் வந்து மாட்டிக்காமல் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே வந்து மார்னிங் டைம் போவாங்க, ஈவினிங் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா வெளியே வரதுக்கு இருக்கனால ஆஃப்டர்நூன் டைம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஆல்சோ ஈவினிங் டைம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே லைன் தான். நீங்கள் என்ன தான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாலும் ரிட்டன் போகும்போது ஒரே லைன் தான். ஸோ நாங்கள் போகும்போது ஜஸ்ட் அந்த லைனில் மட்டுமே ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டில் ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே கரைக்கு வந்தோம். அதனால கன்னியாகுமரி போட்டிங் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்ன ப்ரொசீஜரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கன்னியாகுமரியில் பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. கன்னியாகுமரியை பற்றி டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்டர் அர்ஜுன். பாய்.